தம்முடைய பிதாவின் முன்பாக நம்மை கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு அழகான காட்சியை பார்க்கின்றோம். பாருங்க, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை எப்படி நிறுத்துகிறாரா? ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கே மகிமையும் துதியும் கனமும் என்றென்றைக்கும் உண்டாவதாக என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலே, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். யார் அந்த அவர் என்று பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவாய் இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று பார்க்கின்றோம். பல பாவங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே பிரியமானவர்களே, நாம் அவ்வப்போது பேக்ஸ்லைட் ஆகி நாம் விழுந்து போய் விடுகின்றோம். அப்போ அந்த கில்ட் நம்ம குத்திட்டே இருக்கும். ஐயோ, நான் விழுந்துட்டேனே, நான் பாவத்திலே விழுந்து விட்டேனே என்று சொல்லி இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையோடு கூட நான் பாவம் செய்து விட்டேனே என்று சொல்லி வருந்தி சுமந்து வந்து நின்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவருடைய இரத்தத்தினாலே என்று சொல்லி, தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களாக நம்மை கழுவி சுத்திகரித்திருக்கின்றார். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று தாவீது சொல்லுகிறார்ல, அதுபோல என்னை சுத்திகரியும், ஈசோப்பினாலே என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்று சொல்லி நாம ஜெபிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பாவங்களற கலாத்தியர்களை பார்க்கின்றோம். சாபங்கள் நம் மீது விழுந்த எவ்வளோ சாபங்கள் இருக்கும். அந்த சாபங்களை போக்கவே அவர் சிலுவையிலே தொங்கினார் என்று பார்க்கின்றோம். இதெல்லாம் முடிந்த பிறகு தம்முடைய பிதாவின் முன்பாக நம்மை கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு அழகான காட்சியை பார்க்கின்றோம். பாருங்க, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை எப்படி நிறுத்துகிறாரா? ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கே மகிமையும் துதியும் கனமும் என்றென்றைக்கும் உண்டாவதாக என்று பார்க்கின்றோம். நம்ம நினைச்சிருப்போம், நம்ம சொந்த முயற்சினால எப்படியாவது பிதாவுக்கு முன்பாக போய் நிற்க முடியும். இல்லை பிரியமானவர்களே, கிருபை நிமித்தமாக அவர் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆண்டவருக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக, கடவுளுக்கு முன்பாக, தமது பிதாவுக்கு முன்பாக எடுத்து சென்று நிற்க வைத்திருக்கின்ற தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் இன்று மாத்திரமில்லை என்றென்றைக்கும் உண்டாவதாக. நீங்கள் ராஜாக்கள், நீங்கள் ஆசாரியர்களாக நிற்க கடவுள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார். அவர் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரித்து அவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு கனமான இடத்திற்கு நம்மை கொண்டு செல்வார். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் பாவங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக நிற்கிறது. பாவத்திலே விழுந்து அமிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களை சுத்திகரித்து எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நிற்க வைக்கும்படியாக இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.